நமது யூனிவர்ஸ்ல எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். அந்த லைட்டு கூட பிளாக் ஹோலுக்குள்ள டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா பிளாக் ஹோல்ல அந்த அளவுக்கு அதிகமான ஈர்ப்பு விசை இருக்கும். பிளாக் ஹோல் ஸ்பேஸ் டைமை வளைக்கக்கூடியது. பிளாக் ஹோலுக்குள்ள என்னதான் இருக்கு, பிளாக் ஹோலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இப்ப ரீசெண்டா ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் டைரக்டா பிளாக் ஹோலுக்கே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை சென்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் டைரக்டா பிளாக் ஹோலுக்கு சென்ட் பண்ண நானோ கிராஃப்ட் எனும் ஸ்பேஸ் கிராஃப்டை உருவாக்க பிளான் பண்ணிருக்காங்க. இந்த நானோ கிராஃப்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் இதோட எடை 1 கிராமை விட குறைவு. பேப்பர் கிளிப் சைஸ்ல தான் இந்த நானோ கிராஃப்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் இதோட சைஸ் இருக்கு. இந்த நானோ கிராஃப்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு ராக்கெட் ஃபியூல் இல்ல, அதற்கு பதிலாக லைட் செயில் டெக்னாலஜி மூலம் கிரவுண்ட் பேஸ்டு லேசர் கதிர்களை பயன்படுத்தி நமது பூமியிலிருந்து 25 லைட் டிஸ்டன்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு பிளாக் ஹோலை நோக்கி இந்த நானோ கிராஃப்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பப்படும். அந்த பிளாக் ஹோலை அடையிறதுக்கு இந்த நானோ கிராஃப்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் 100 ஆண்டுகளுக்கு மேல எடுத்துக்கும். பிளாக் ஹோல் இந்த நானோ கிராஃப்ட் ஸ்பேஸ் கிராஃப்டை விழுங்குவதற்கு முன்னாடி இந்த நானோ கிராஃப்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் கலெக்ட் பண்ண எல்லா டேட்டாவையும் நமது பூமிக்கு சென்ட் பண்ணும். இந்த நானோ கிராஃப்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் இதோட மொத்த ஜேர்னில ஏதாச்சும் ஸ்மால் எக்யூப்மெண்ட்ல ஃபெயிலியர் ஏற்பட்டால் மொத்த உழைப்பு வீணாகி விடும் அப்படின்ட்டும். நானோ கிராஃப்ட் டெக்னாலஜி முழுமையடைய இன்னும் 30 ஆண்டுகள் எடுத்துக்கும். அதன் பிறகு பிளாக் ஹோலை நோக்கி நமது பயணம்